this is Devaki from Bharat Fintech Solutions. இன்னைக்கோட மார்க்கெட் க்ளோசிங் பில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ப்ளீஸ் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா தான் நான் போட்டோன்னா உங்களுக்கு இமீடியட்டாக நோட்டிஃபிகேஷன் வரும், உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். மூவிங் ஆன் த ஸ்லைட். இன்னைக்கு நிஃப்டி வந்து ஏர்லி ட்ரேடில் ஃப்ரெஷ் ஆல் ரெக்கார்ட் ஹை வந்து டச் பண்ணாங்க 22,249 அப்படின்ற லெவலில். அதுக்கப்புறம் லேட்டாக வந்து ப்ராட் பேஸ்ட் ப்ராஃபிட் புக்கிங் வந்து செல்லிங் ஜாஸ்தியாக இருந்ததுனால மார்க்கெட் வந்து இறங்கிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க. நிஃப்டி வந்து 22,000 வந்து டெஸ்ட் பண்ணாங்க இன்னைக்கு. சென்செக்ஸ் வந்து இன்னைக்கு முடிகிறப்போ 434 பாயிண்ட்ஸ் 0.59% வந்து இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு 72,623 அப்படின்ற லெவலில் இருந்தாங்க. இன்னைக்கு நிஃப்டி வந்து 142 பாயிண்ட்ஸ் 0.64% வந்து இறங்கிட்டாங்க. இறங்கிட்டு 22,055 அப்படின்ற லெவல்ல இன்னைக்கு இருந்தாங்க. என்டிபிசி, பவர் கிரிட், விப்ரோ இவங்க எல்லாமே சென்செக்ஸ்ல வந்து லூசரா இருந்தாங்க. ஓவர் 2% வந்து ஈச் வந்து இறங்கிட்டாங்க. HCL டெக், LNT அண்ட் டெக் மஹேந்திரா இவங்க எல்லாமே வந்து லோவரா தான் க்ளோஸ் ஆனாங்க. வைல் டாடா ஸ்டீல், SBI, இண்டஸ்இண்ட் பேங்க், JSW ஸ்டீல் இவங்க எல்லாமே கெயின் பண்ணியிருந்தாங்க. about 1,428 ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு வந்து ஏறியிருந்தாங்க. 2,272 2,272 ஸ்டாக்ஸ் வந்து இன்னைக்கு இறங்கியிருந்தாங்க. 92 ஷேர்ஸ் வந்து இன்னைக்கு எந்த சேஞ்சஸ்மே இல்லாமல் அப்படியே இருந்தாங்க. பிஎஸ்சியில் லிஸ்டாக இருக்க கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து இன்னைக்கு 2.7 lakh crore வந்து இறங்கியிருந்தாங்க. இறங்கிட்டு இப்போ ஓவராலாக மார்க்கெட் கேப் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தா டு டேட் வந்து 388.8 lakh crore இருந்தது. அடுத்து செக்டார்ஸ் பார்க்கலாம். மோஸ்ட் செக்டார்ஸ் வந்து இன்னைக்கு ரெட்ல தான் இருந்தாங்க. நிஃப்டி மீடியா வந்து இன்னைக்கு பிக்கஸ்ட் லூசரா இருந்தாங்க. க்ளோசிங் 4.91% வந்து இறங்கியிருந்தாங்க. நிஃப்டி ரியாலிட்டி வந்து இன்னைக்கு 2% வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. அவங்க தான் வந்து பிக்கஸ்ட் செகண்ட் செக்டோரியல் இண்டெக்ஸ். மீடியா பேக் வந்து இன்னைக்கு வந்து டவுனா இருந்தாங்க. ஓவர் 10% வந்து ஃபால் வந்து ஜீல இருந்தது. பேங்க் நிஃப்டி வந்து அவங்களுடைய கெயின்ஸ் எல்லாம் வந்து எரேஸ் பண்ணிட்டாங்க. ஐடி நிஃப்டி வந்து கண்டினியூஸ் டு ஷால்க். ப்ராடர் மார்க்கெட்ல மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் வந்து 1% வந்து இறங்கியிருந்தாங்க. இந்தியா விக்ஸ், அதாவது விச் மெஷர்ஸ் மார்க்கெட் வாலட்டாலிட்டி, மார்க்கெட்டை மெஷர் பண்ற வாலட்டாலிட்டி இண்டெக்ஸ் இந்தியா விக்ஸ், அவங்க வந்து இன்னைக்கு கூல் ஆஃப் ஆயிருந்தாங்க. மைலியா 16 அப்படின்ற லெவல்ல இருந்தாங்க. Moving on the next slide, individual stock news. 197 கம்யூனிகேஷன் ஸ்டாக், அதாவது பேடிஎம்னோட பேரண்ட் கம்பெனி, இவங்க வந்து 5% வந்து ஏறிஇருந்தாங்க. ஏறிட்டா அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிட்டாங்க தேர்ட் ஸ்ட்ரெயிட் செஷனா. இதுக்கு என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஆர்பிஐ வந்து பேடிஎம் பேமெண்ட்ஸ் பேங்க்னுடைய டெட்லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க மார்ச் 15. அதுக்கப்புறம் வந்து ஆக்சிஸ் கோல ஒரு டீலு, அப்புறம் பிரெயின் ஸ்டீனோட அவுட் பெர்ஃபார்ம் கால், இது எல்லாமே வந்து ஒரு ரீசன் இன்னைக்கு இந்த ஸ்டாக் வந்து 5% ஏறினதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பெனி வந்து டாடா ஸ்டீல் அண்ட் அதர் ஸ்டீல் கம்பெனிஸ். டாடா ஸ்டீல் பிளஸ் அதனோட ரிலேட்டடான அதர் ஸ்டீல் கம்பெனிஸ் எல்லாமே இன்னைக்கு வந்து கெயின் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கோக்கிங் கோல் பிரைசஸ் எல்லாமே வந்து ரைஸ் ஆயிடுச்சு, அதான் ரீசன் சொல்லியிருக்காங்க. கோக்கிங் கோல் அப்படின்றது ஒரு சின்ன நோட்டு. கோக்கிங் கோல் அப்படின்றது ஒரு கீ ரா மெட்டீரியல்னு சொல்றாங்க. எதுக்குன்னா ஸ்டீலை மேனுஃபேக்சர் பண்றப்ப யூஸ் பண்ற மெட்டீரியல்னு சொல்றாங்க. through the blast furnace route சொல்றாங்க. செப்டம்பர் 2023ல இண்டஸ்ட்ரியோட எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இந்தியாவில் வந்து ஸ்டீல் பிரைஸ் வந்து அப்வர்ட் ட்ரெண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அதனால ரேபிட்டா வந்து இதுக்கு என்ன ரீசன்னாலன்னா, ரேபிட்லி இன்க்ரீசிங் ரேட்ஸ் ஆஃப் கோக்கிங் கோல் வந்து ரேபிட்டா இன்க்ரீஸ் ஆகுற ரீசன்னால அப்வர்ட் ட்ரெண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிருக்கு செப்டம்பர் 2023ல அப்படின்னு சொல்லி அந்த டைம்ல வந்து கீ எக்ஸிக்யூட்டிவ், இண்டஸ்ட்ரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து சொல்லியிருக்காரு. பிம் லெண்டரா ஷா.
நெக்ஸ்ட் கம்பெனி வந்து ஹெச்எஃப்சிஎல். இவங்க வந்து 3% வந்து இன்ட்ராடேல ஏறியிருந்தாங்க. ஏறிட்டு 52 வீக் ஹை அவங்க டச் பண்ணியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து யூரோப்ல வந்து ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பான்ஷன், யூரோப்ல எக்ஸ்பான்ஷன் பண்ண போறாங்க ஸ்ட்ராட்டஜிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பை எஸ்டாப்ளிஷிங் என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்கன்னா, ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை போலாண்ட்ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. the stock lost some of the gains வந்து ஸ்டாக் வந்து லாஸ் ஆயிடுச்சு. பட் க்ளோசிங் அப்போ வந்து 0.77% தான் ஹையரா இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து டிஎல்எஃப். இவங்க வந்து 2.73% வந்து ரேலியா இருந்தது ஸ்டாக்கு. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த கம்பெனியோட ஹோலி ஓன் சப்சிடரி டிஎல்எஃப் ஹோம் டெவலப்பர்ஸ் இவங்க வந்து பிரைவேட் அக்ரிமெண்ட்டை வந்து என்டர் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா ஆக்சிஸ் ட்ரஸ்டி சர்வீசஸ் கூடயும் ஐஆர்இஓ பிரைவேட் கூடயும். எதுக்குன்னா அவங்க வந்து லேண்ட் பார்சலை வந்து கோர்காம்ல வந்து அக்வயர் பண்ண போறாங்க. என்ன காஸ்ட்டுக்கு டீல் காஸ்ட்னா 1241 crore சொல்றாங்க. மூவிங் ஆன் த நெக்ஸ்ட் கம்பெனி ரேமண்ட். இவங்க வந்து 5.52% வந்து ஏறி இருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குரூப்போட ரியல் எஸ்டேட் ரேமண்ட் ரியாலிட்டி வந்து என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அவுட் சைட் எண்ட்ல வந்து அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னு வந்து சொன்ன ரீசனால சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜி என்டர்டைன்மெண்ட். இவங்க வந்து 14.02% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ப்ளூம்பர்க் வந்து என்ன ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்கன்னா, செபி ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க $241 மில்லியன் வந்து கம்பெனிலேருந்து டைவர்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன ரீசனால சொல்லியிருக்காங்க. ஒரு சின்ன நோட் என்னன்னா, அக்கார்டிங் டு ரிப்போர்ட் பொறுத்த அளவுக்கு செபி வந்து ஜீனோடைய சீனியர் அஃபீஷியல்ஸ் கூட கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்க்ளூடிங் அவங்களோட ஃபவுண்டர் கூடயும் உங்களோட சன் கூடயும், அதுக்கப்புறம் சம் ஆஃப் த போர்ட் மெம்பர்ஸ் கூடயும். எதுக்குன்னா, இந்த $241 மில்லியன் டைவர்ட் ஆனதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காகன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் கம்பெனி டூரிசம் ஃபினான்ஸ் கார்பரேஷன். இவங்க வந்து 5% வந்து ரேலி ஆனாங்க. ரேலி ஆயிட்டு அப்பர் சர்க்கியூட்ல வந்து லாக் ஆயிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, அவங்களுடைய கூப்பிட் ப்ரமோட்டர் ஆதித்ய குமார் வந்து 13% வந்து ஸ்டேக் வந்து கம்பெனியில் அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்ன ரீசன்னால. அடுத்து யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. இவங்க நியர்லி 3% வந்து ஏறிட்டாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யூனியன் பேங்க் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 3,000 crore qualified institutional placement at a floor price of 142 per share வந்து அவங்க இது அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோர் ப்ரைஸ் வந்து மார்ஜினல் ப்ரீமியம்ல வந்து இருக்கு. லாஸ்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஆஃப் 141 rupeesன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்வான் எனர்ஜி. இவங்க வந்து 5.72% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் த கம்பெனி ஃப்ளோட்டட், கம்பெனியோட ஃப்ளோட் பண்ணியிருக்காங்க 4,000 crore குவாலிஃபைடு இன்ஸ்டிடியூஷனல் பிளேஸ்மெண்ட் வித் ஃப்ளோர் பிரைஸ் ஆஃப் 703 per ஷேர்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹீரோ மோட்டோகார்ப். இவங்க இந்த ஷேர் வந்து 2.65% வந்து இறங்கியிருந்தாங்க. என்ன ரீசன் சொல்லியிருக்காங்கன்னா, ஆஃப்டர் சிஎல்எஸ்ஏ ப்ரெடிக்டட் சிங்கிள் டிஜிட் வால்யூம் growth ஃபார் 2-wheelers இன் பிப்ரவரியில வந்து சிங்கிள் டிஜிட் வால்யூம் growth வந்து 2-wheelersல வந்து இருக்கும்னு சொல்லி ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க சிஎல்எஸ்ஏ. அதனால இந்த ஸ்டாக் பிரைஸ் வந்து 2.65% இறங்கியிருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ so much for listening me. Have a great time.